சரி, எல்லாம் ஜோடி முடிஞ்சா இப்ப சந்தோஷமா? அவர் பாட்டு சினிமா நடிச்சுட்டு வாங்கிட்டு அவர் பாட்டு பொண்டாட்டி பிள்ளைகள் அது தாப்ப தாய பார்த்து இருந்தவர். இப்ப அவரை கொண்டு கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டிட்டீங்க. இப்ப என்னாச்சு? உங்களால கட்சியை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் சொல்லி இப்போ அவர் மனைவி விவாகரத்து வேலைய வந்தாச்சு. இம்மா அவர் கோர்ட்டு கோட்டா அடையணும். இவங்க கோர்ட்டு அடைவாரா? இவங்க கட்சி பணியை பார்ப்பாரா? இவங்க உங்களை பார்ப்பாரா? இல்ல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாரா? ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்மளுக்கு குடும்பம் குட்டியா சேர்ந்துறவங்க இப்படி விவகாரத்து ஆச்சுன்னா அது பிடிக்கவே பிடிக்காது. யாரு? நம்ம விஜய் சார் தான். இப்பதான் நியூஸ பார்த்தேன். ஐயோ ஐயோ, என்ன சார் இப்படி பண்றீங்க? குடும்பம் குட்டி, அதுக்கப்புறம் தான் கட்சி நடிப்பு எல்லாம். நடிப்பு உங்களுக்கு பரம்பரையா உள்ளது, அது சொல்ல முடியாது. கட்சி இப்ப இடையில வந்ததானே உங்களுக்கு, அதை நீங்க பார்க்க வேண்டியதான். அது குடும்பத்தையும் பார்க்கணும், பிள்ளையையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும். ஃபுல்லா முழுக்க முழுக்க இதுலயே கிடந்தா பொண்டாட்டி பிள்ளை யாரு பாப்பா? இப்போ உங்க மனைவி வேண்டாவிட்டு கொடுத்துட்டு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். நீங்க குடும்பத்தையும் பாருங்க, கட்சியும் பாருங்க, நடிப்பையும் பாருங்க. என்ன ஸ்டாலின் ஐயா பாக்கலையா? குடும்பம் குட்டி எல்லாரும் பாக்கலையா? அதே மாதிரி நீங்களும் பாருங்க. இல்ல இப்ப சந்தோஷமா? இந்த சில கேட்டோன்னு எனக்கு கமெண்ட் கேட்கணும். அவனுக்கு தான் இந்த இது சந்தோஷமா? உங்க விஜய் சார இப்ப முட்டையாக்கி விட்டீங்களா? பொண்டாட்டி இப்ப வேண்டான்ட்டு நீங்க போய் இது பண்ணுவீங்க. அட பேயில போவாங்களாம். சந்தோஷமா இருங்க. இது எதுக்குன்னா சில பயிரும் எனக்கு கமான் அடிப்பானுங்க, அசிங்கமா அடிப்பானுங்க. அந்த தற்கூறிகளுக்கு தான் இந்த வீடியோ. இது விஜய் சார் கிடையாது. விஜய் சார் நல்லதா இருந்தாரு. அவரை கொண்டு கட்சி பணியில பாப்பாரு, வாங்குவாரு. சில தற்கொலைகள் அவரை போட்டு குமைச்சு 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 இன்னைக்கு குடும்ப குட்டி இல்லாம ஆகிட்டு. சந்தோஷமா இருக்கீங்க. ஓ